உங்களுடைய திரைப்பட பயணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா ஒன்று இருந்தது வந்து கமல் சாரோடைய ப்ரொடக்ஷனில் ரஜினி சாரை வச்சு பண்ணுற ஒரு முக்கியமான அது என்னதான் நடந்துச்சு பின்னாடி. இப்போ நான் உண்மையான காரணம் சொன்னா இதான்ங்கிற மாதிரி ஆகிடும். எனக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லையோன்ட்டு எனக்கு தோணுது. என்னையா படம் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்னா, கமல் சார் இது உண்மை. கமல் சார் வந்து இந்த படத்தோட கிரியேட்டிவ் எங்கேயுமே வரல. பிரச்சனை காரணம் ரஜினி சார் தான். கேமரா ஆஃப் பண்ண பிறகு GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now. அவங்க வாட் தே ஃபெல்ட் கமல் சார் ரஜினி சார் என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்ல போனால் அது வந்து ஒரு டூ மச் ஆஃப் ப்ரெஷராக எனக்கு இருந்துச்சு. நான் ஒரு கதை அது பெரிய நான் காவியமாக இருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு அண்டர் ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லையோன்ட்டு எனக்கு தோணுது. எனக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக். எனக்கு கதை சொல்ல தெரியாது. அவங்களுக்கு நம்பிக்கை வந்து தான் உங்களை ரீச் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம உண்மையாக இருக்க முடியல, அதே நேரத்தில் நம்மளை நம்பி நமக்கு அந்த பெரிய பொறுப்பை கொடுத்தவங்களுக்கும் நம்மளால் உண்மையாக இருக்க முடியலங்கும் போது முதல்ல அது விலகிறது பெட்டர்னு தோணுச்சு. வந்து அது வந்து சுந்தர்சி யாருன்னு தெரிஞ்சு தானே பண்ணாங்க, அவங்களுக்கும் தெரியும்ல. ரஜினி சார்ட்ட வந்து நான் முதலே சொல்லிட்டு எங்களுக்கு ரெண்டும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டுமே மியூச்சுவலாக பேசிக்கிட்டு சார் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணேன். திரையுலக வாழ்க்கைக்கு முழுக்கு போடுகிறார் சுந்தர்சி அப்படின்னு போட்டு தாராளமாக. எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து கேட்டார், அப்போ சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ வந்து என்னை ஏமாத்துறதுனால தான் நான் பிக் பாஸ் போகிறேன் அப்படின்னாரு. நீங்கள் பார்ட் டைம் ஜாபான்னு கமல்கிட்ட கேட்டேன். இல்லை, என்னோட தேவைகள் ரொம்ப கம்மி. அண்ணனோட தேவை அதுக்கான ஐயோ துரோகம் அது சினிமாவில் நிறைய பார்த்துருக்கேன். அரசியலில் இனி தான் பார்க்கணும். உங்களுடைய திரைப்பட பயணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா ஒன்று இருந்தது வந்து கமல் சாரோடைய ப்ரொடக்ஷனில் ரஜினி சாரை வச்சு பண்ணுற ஒரு முக்கியமான அது என்னதான் நடந்துச்சு பின்னாடி. அது வந்து எங்களுக்கு ஒரு வரலாற்று படமாக எங்களுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு டைரக்டரோட டச்சோட டீல் பண்ண முடியும். நாங்கள் வந்து இந்தியன் படம் வரும்போது ஒரு பெரிய டிஸ்பியூட் வந்துச்சு, அது கமல் படமா வந்து சங்கர் படமா அப்படின்னு. அப்போ வந்து குஞ்சுமோன் சார் நினைக்கிறேன், அவர் சொன்னார் வந்து சங்கர் டைரக்ஷனில் கமல் படம். ஸோ நீங்கள் உங்களுடைய முத்திரையும் விட்டு கொடுக்காத ஒரு ஆள். அப்போ இது வந்து தான் எங்களுக்கு வந்து சுந்தர்சியோடைய அந்த சட்டையர் காம்போவில் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அதே சமயம் தலைவர் நடிக்கிறது அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு வேறு லெவலில் வந்திருக்கும். அது என்ன இல்லை, இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது அது ரொம்ப நாள் வந்து அதுக்கான காரணம் சொல்லாமல் இருந்ததுனால இப்போ ஏதோ பெரிய காரணம் நினச்சிட்டாங்க. இப்போ நான் உண்மையான காரணம் சொன்னால் இதான்ங்கிற மாதிரி ஆகிடும். உண்மையை சொல்ல போனால் அது வந்து ஒரு டூ மச் ஆஃப் ப்ரெஷராக எனக்கு இருந்துச்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா கடந்த ஒரு இது வரைக்கும் நான் சொல்லலை, நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். கடந்த ஒரு கிட்டத்தட்ட 15-16 வருஷமாக நான் பண்ணுற படங்கள்லாம் எப்படி நான் பண்ணுறேன்னா, என்னோடய இஷ்டத்துக்கு நான் படத்தை பண்ணுறேன். நான் ஒரு கதை அது பெரிய நான் காவியமாக இருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்டர்டெயின்மெண்ட் என்கேஜிங். எனக்கு வந்து இந்த லைன் வந்து கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், லாபகரமான படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும்னா அதை நான் எடுக்கிறேன். அதை வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு அண்டர் ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லையோன்ட்டு எனக்கு தோணுது. எனக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக். எனக்கு கதை சொல்ல தெரியாது. இத்தனை வருஷம் நான் படம் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட திடீர்னு வந்து இப்போ என்னோடய சூப்பர் ஹிட் படத்தையும் நீங்கள் கதையை நான் சொல்லி கேட்டேன்னு வைங்களேன், நீங்கள் என்னையா படம்னு கேட்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அரண்மனை 4 படத்தையே நான் உங்களுக்கு சொன்னேன்னா அது வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது என்ன, நான் அதே நேரத்தில் வந்து நான் ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். ஒரு படத்தில் வந்து நான் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து இல்லை இப்படி தான் பண்ணணுன்னா ஓகே அவங்க சொல்கிறாங்க, அது சொல்கிறவங்க முக்கியமாக நல்லா இருக்கணும். மேபி அந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசராக இருக்கலாம், அந்த படத்தில் பெரும்பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நான் வந்து ஓகேன்ட்டு, நான் ரொம்ப சண்டை போடுற கேரக்டர் கிடையாது, கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் கேரக்டர். அப்படி இருக்கும்போது என்ன, நான் என்னோடய கிராஃப்ட்டுக்கு வந்து அது தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறேன், கடந்த ஒரு 15-16 வருஷமாக இந்த கலகலப்பு ஒன்றில் ஆரம்பித்து அதனால் மேக்ஸிமம் வெளிப்படம் கூட பண்ணுறதில்ல. ஸோ என்னோடய திருப்திக்கு நான் சரின்னு பற்ற படத்தை தான் நான் பண்ணுறேன். ஆனால் அவ்வளோ பெரிய படம் பண்ணும் பொழுது அது என்னுடைய தனிநபர் சார்ந்த ஒரு முடிவாக மட்டும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த டூ மச் ஆஃப் ப்ரெஷர் டு ஹேண்டில்ங்கிற மாதிரி ஃபீலிங் ஆச்சு. அப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம உண்மையாக இருக்க முடியல, அதே நேரத்தில் நம்மளை நம்பி நமக்கு அந்த பெரிய பொறுப்பை கொடுத்தவங்களுக்கும் நம்மளால் உண்மையாக இருக்க முடியலைங்கும் போது முதல்ல அது விலகிறது பெட்டர்னு தோணுச்சு. அவங்களுக்கு நம்பிக்கை வந்து தான் உங்களை ரீச் பண்ணாங்க. நீங்கள் வந்து அது வந்து சுந்தர்சி யாருன்னு தெரிஞ்சு தானே பண்ணாங்க, அவங்களுக்கும் தெரியும்ல. இல்லை பண்ணினாங்க, பட் ஒரு மியூச்சுவலாக இந்த ஒரு மைண்டில் செட் ஆனோன்னா. இப்போ கமல் சார் வந்து பஞ்சதந்திர மாதிரி படம் பண்ணியிருக்கிறார்ல, அது அவங்களுக்குலாம் அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களால வந்து ரஜினி சார் தில்லுமுள்ளு மாதிரியான படங்களே பண்ணியிருக்காரு, அவங்களுக்குலாம் தெரியும்ல. நீங்கள் வந்து ஒரு சட்டையராக ஒன்று எடுத்தீங்கன்னா அதோட இமேஜ் கீழே போகாமல் அதை அப்படியே தூக்கி நிறுத்த முடியும் உங்களாலன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இல்லை சார், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்னா, நான் ரஜினி சார் கூட ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன். அப்படி ஏற்கனவே அதுக்கப்புறம் சில படங்கள் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக வச்சு சில காரணங்கள்லாம் பண்ண, அதெல்லாம் வெளியில் தெரியல. அருணாச்சலம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அருணாச்சலத்தில் வந்து டெய்லி நானும் ரஜினி சார் உட்காருவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கும் நாங்கள் வந்து 2 பேரும் பேசி பண்ணுவோம். அது ஒரு காலகட்டம். அருணாச்சலத்துக்கும் இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் நடுவில் கேப் ஆகிப்போச்சு. 30 வருஷத்தில் வந்து என்னோட அவுட்லுக் ஒரு மாதிரி இருக்கும், சாரோட அவுட்லுக் ஒரு மாதிரி இருக்கும், கமல் சாரோட அவுட்லுக் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது மூணுமே ஒரு சிங்கிள் லைனில் கமல் சார் இது ஒன்றுமே கமல் சார் வந்து இந்த படத்தோட கிரியேட்டிவ் இதில் எங்கேயுமே வரல. பிரச்சனை காரணம் ரஜினி சார் தான். ஐயோ பிரச்சனைலாம் இல்லை. சரி சார் உண்மையாக சொல்கிறேன், அவர் இப்போவும் வந்து அடுத்த இதுக்கு ரெடி அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காரு. சத்தியமாக வந்து ரஜினி சாருக்கும் இதுக்கும் எந்த கமல் சார் நீங்கள் பேசிக்கலாக ட்விட்டர் கிடையாது, நீங்கள் வேண்டான்னு போகிற ஆள் கிடையாது. நீ எலெக்ஷன் வரைக்கும் வா பார்ப்போம் தானே நீ வந்து நிற்பீங்க. இல்லை ட்விட்டர்னு கிடையாது. நான் இறங்கிட்டேன், ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேன். ஆமாம், அதில் அது ரொம்ப ஆச்சரியம். அது வந்து ரொம்ப ரேராக நடந்த விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. வெளியில் செய்தி வரலைங்க தவிர இதுக்கு முன்னாடி நானும் ரஜினி சார் சில ப்ராஜெக்ட் பேசியிருக்கோம். சினிமாவில் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் பாண்டே சார். ஒரு பிளான் ப்ராஜெக்ட் பேசுவோம். ஆனால் சில டைரக்டர்ஸ்லாம் நானே சிரிச்சிருக்கேன். இந்த படம் சில டைரக்டர்ஸ் ஆகட்டும், சில நடிகர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த படம் நான் பண்ண வேண்டியது நான் பண்ணலை. அந்த படம் வந்து ஹிட்டாயிருக்கும். இப்போவும் சொல்லுவாங்க, அந்த படம் நான் பண்ண வேண்டியது என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் பண்ணல. அப்போ அவங்களையும் நான் திட்டுவேன், நீ பண்ணியிருந்தா ஹிட்டாக இருக்குமா தெரியாது. இல்லை அது சொல்கிறேன், அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது டைரக்டராக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம். அவங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். நீங்கள் உங்களால் பண்ண முடியல தானே அதை விட்டீங்க, அதை எதுக்கு சொல்லணும்? அந்த மாதிரி நான் பண்ண முடியாமல் நான் விட்ட படங்கள் நிறையா இருக்குது. மற்றவங்க விட்ட படங்களை நான் பண்ணியிருக்கலாம். அது மேபி அதுவும் நடந்திருக்கும். அவங்க வாட் தே ஃபெல்ட் கமல் சார் ரஜினி சார் என்ன சொன்னாங்க? இல்லை ரஜினி சார்ட்ட நான் சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணேன். ரஜினி சார்ட்ட வந்து நான் முதலே சொல்லிவிட்டு எங்களுக்கு 2 நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேருமே மியூச்சுவலாக பேசிக்கிட்டு சார் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணேன். என்ன மாதிரியான கதையாக இருந்தது உங்களுடைய சுந்தர்சி மாதிரியான கதையா இல்லாட்டி ரஜினி சார் அது பாஷாவா அண்ணாமலையா என்னது? ரஜினி சார் நடிக்கும் சுந்தர்சியின் கதைன்னு வச்சுக்கலாம். அது நான் சொன்னது நானே எடுத்து கொடுத்தா நீ கேட்டே சொல்லிக்கலாம். இல்லை அது என்னுடைய பாணி கதை தான், அது நாங்கள் பேசுனது. ஸ்டில் இட் ஹேஸ் லைஃப். அது இன்னும் அதுக்கான உயிர் இருக்கா? இல்லை அதை நான் பண்ணுவேன். மேபி சார் நடிக்கிறாரோ இல்லையோ அந்த, ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் மைண்டில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிட்டீங்க. ஆமாம் ஆமாம். இல்லை நான் ஒரு கடந்த 15 வருஷமாக என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கை நான் என்ன பண்ணுறேன்னா பாண்டே சார், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வரும். அது என்ன ஷார்ட்டு எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு திடீர்னு எனக்கு ஒரே ஒரு விஷுவல் மட்டும் தெரியுது. நான் பொள்ளாச்சியில் அடிக்கடி ஒரு படப்பிடிப்பு ஒரு ஷூட் போவோம். களக்காடு வீடுன்னு இருக்கும். அது என்னென்னா ரோட்லேருந்து ஒரு வயலுக்குள்ளே உள்ளே தள்ளி போய் தனியாக அந்த வீடு தனியாக இருக்கும். பின்னாடி ஃபுல்லாக மலைகள். இப்போ ஒருத்தன் பஸ்ஸில் வந்து இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போய் சம்மந்தமே இல்லாமல் அந்த வயலுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் விதவை பொண்ணு இருக்குது, அதுகிட்ட போய் வேலை கேட்குறான். இதுதான், இதுக்கு தலையில் வாழும் கிடையாது. இது வருது எனக்கு தோணுச்சு, இது வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைனாக இருக்கும். இதுதான் என்னோட முதல் படம். ஆனால் இந்த கதை இந்த லைன் படத்தில் இருந்துச்சா உங்களுக்கு தெரியாது. இதுதான் மெயின் ஒரு ஸ்பார்க் மெயினான கதையே இதுதான். ஒரு விதவைட்ட போய் ஹீரோ வேலை கேட்குறான். ஆனால் அதுக்கு மேலே அக்கா காமெடி, வடிவேல் காமெடி நிறையெல்லாம் வந்துச்சு. பட் ஸ்பார்க்குங்கிறது அந்த ஒரு சின்ன பாயிண்ட். அது வந்து உங்களுக்கு ஒரு கிரியேட்டராக நமக்கு தெரியாது. எத்தனையோ ஐடியாக்கள் வரும், சில ஐடியாக்கள் மட்டும் மனசில் அப்படி இறங்கிடும். அப்படி வந்து சில ஸ்பார்க் வரும்போது அதை நம்ம வந்து கதையாக, அது ரஜினி சாருக்கா பண்ண கதை, அந்த கதை இன்னும் அப்படி அந்த லைன் இருக்குது. அது பொலிட்டிக்கல் லைன் ஏதாவது இருந்துச்சா? பொலிட்டிக்கல் இல்லை, பாலிடிக்ஸ் கிடையாது. நான் தான் பாலிடிக்ஸ் வந்துருக்கனாலே என் படத்தில் பாலிடிக்ஸ் இந்த நேரத்தில் அது பொலிட்டிக்கலாக வந்துருந்துச்சுன்னா அது வேறு ரேஞ்சில் அது வேணா. பட் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து முழுக்க ரஜினி சார் ஆசைப்பட்டது வந்து ஒரு நடுவில் நிறைய சீரியஸான படமாக நிறைய பண்ணிட்டார். ரஜினி சார் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக நம்மெல்லாம் கமல் சார் இடையில விக்ரம் பண்ண மாதிரி டக்குன்னு வந்து அன்னி கூட பேட்டில் சொல்லியிருந்தாங்க, அவருக்காக படம் பண்ணுறலாம் விட்டு கொஞ்சம் எங்களுக்காக படம் பண்ண இல்லை. நம்மெல்லாம் வந்து வளர்ந்த காலத்தில் ரஜினி சார் கமல் சார் படம் பார்த்து வளர்ந்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு படமாக பண்ணணும் ரஜினி சார் ஆசைப்பட்டார். அந்த மாதிரி படமாக தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் அந்த கதை. நான் வந்து சில வார்த்தைகளை சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு உள்ளே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அல்லது அதை பற்றின கமெண்ட். ஒய்ஃப், மை பெட்டர் ஆஃப், மை ஸ்ட்ரென்த், மை எனர்ஜி. மணி, பணம் அத்தியாவசியம், தேவைக்கு மேலே போனால் அனாவசியம். துரோகம், அது சினிமாவில் நிறைய பார்த்துருக்கேன். அரசியலில் இனி தான் பார்க்கணும். நட்பு இப்போதைக்கு வேணால் ரங்கராஜ் சார் சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் என் மேலே நன்மகன முறையில் ரொம்ப கடினமான கேள்வி, மடக்கிற கேள்விகள்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான பேச என் நண்பராக காட்டினதுனால நட்பு உங்களை சொல்கிறேன். சினிமா இது வரைக்கும் எனக்கு உணவளித்த அன்னமிட்ட தெய்வம். பாலிடிக்ஸ் இனிமேல் என்னை வாழ வைக்க போகிற தெய்வம். உங்களுடைய குழந்தைகள், என் உலகம், என் லைஃப் எல்லாமே. இப்போ வந்து அதான் இப்போது மதுரைக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கல. என் சின்ன டாக்டருக்கு என்ன பிரச்சனைனா, 2வது பொண்ணுக்கு எனக்கு 10 நாளைக்கு மேலே பார்க்காம தான் காய்ச்சல் வந்துடும். ஸோ அவங்கள இங்கே வர வச்சு அந்த மாதிரி அந்த 2 குழந்தைங்க தான் உலகம். நான் ஏங்கிறதே அவங்களுக்காகன்னு சொல்லலாம்.
அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அது என்ன, முதல்ல வந்து நமக்கு நிறையா லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்புறம் வந்து ஒய்ஃபை வந்து பின்னாடி போகிறோம், அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து குழந்தைக்கு பின்னாடி போகிறோம். அதே தான் அஃப்கோர்ஸ் அம்மாக்களுக்கும் அதே தான், வந்து புருஷனோட முக்கியம் எனக்கு வந்து பிள்ளைங்க தான் அப்படிங்கிறது. அது என்ன கணக்கு, எது அட்டாச் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? அந்த பிளட், அந்த ரத்தம், நம்முடைய வாரிசு, நம்முடைய முகம். அது சில சமயம் விளையாட்டை என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், என் பிள்ளைங்களை மட்டும் அப்படி பார்க்குறீங்க, என்ன கவனிக்க மாட்டேங்களா, நீ யாரோட ரத்தமோ இவங்க ஏன் ரத்தம் அப்படிப்பேன். அதுதான் என்னன்னா, அது மனித ஜீன்லேயே வந்து ஆண்டவன் படைச்சிருக்குது அப்படி தான். நம்ம குழந்தைன்னு வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து மற்ற எல்லாமே பின்ஸ்டீட்டுக்கு போயிடுது. நம்ம குழந்தைங்க அது யோசிக்கிறோம், நம்ம குழந்தைங்க தான் அவனுக்கு உலகம்னு ஆயிடுறது. காதல் அல்லது காதல் தான் காதல் அது பல வருஷம் ஆச்சு. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சலிப்புற்ற கேள்வி, உங்களுக்கும் குஷ்பு வேடங்க எப்படி லவ் வச்சுன்னு கேட்பாங்க. ஏங்க அது ஒரு 30 வருஷம் கதை வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு இன்னும் உங்கள் மனைவியை காதலிச்சுட்டு இருக்கதே வந்து ஒரு பெரிய பாக்கியம் தானே, அது ஒரு பெரிய சந்தோஷம். காதலிக்கிற அளவுக்கு நம்ம மனைவியும் நம்மள்கிட்ட சான்பாக இருக்கும்போது அது வந்து ஒரு கிஃப்ட்டு. வேற எக்ஸ்ட்ரா காதல்கள் கேமரா ஆஃப் பண்ண அப்புறம் பேசிட்டோம். உங்கள் வாழ்க்கையில் எப்போ அப்படி கற்பனை பண்ணி பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஏடிஎம்கே துண்டை போட்டு வந்து பெரியவர்களே, தாய்மார்களே, பேரன்பமிக்க சான்றோர்களே. அதை விட நான் எதிர்பார்க்காத விஷயம் வந்து நம்ம பலகால நண்பர்கள். உங்கள் முன்னாடி வந்து நான் ஒரு அரசியல் நேர்காணலில் வந்து உட்காருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஒரு நேர்காணலில் வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், உங்களை பார்த்து எத்தனை பேர் பயப்படுறாங்க நான் பார்த்து உங்கள்கிட்ட அடிக்கடி பேசியிருக்கேன். இப்போ உங்கள் முன்னாடி உட்காரும்போது கொஞ்சம் பரிச்சு எழுதுகிற சினிமாக்காரராக இருந்தால் அந்த வாய்ப்பு லேட்டாக கிடச்சிருக்கும்னே, அரசியல்வாதி அம்மா உடனே கிடைச்சிருப்பாரு. அது உண்மை. ஏன்னா சினிமா இது வரைக்கும் நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுத்தது இல்லை. எஸ் எப்படின்னு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. நான் முதல்ல வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு கடினம். ஏன்னா என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வந்து அரசியல் இருக்காங்க, பெரிய பெரிய பதவிகளெல்லாம் இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட பணி வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான பணியாக தோணியிருக்கு. அவங்கள்ட்டே அதை பற்றி நான் விவாதிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் களத்தில் போய் இறங்கும்போது அந்த மக்களை பார்க்குறீங்க பாருங்கள், அவங்களோட இன்ட்ராக்ஷன், அவங்களோட சந்தோஷங்கள், அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது களைப்புங்கிறது வரல. களைப்பு எப்போ வரும்னா சில சமயம் சில ஏரியாக்கெலாம் நம்ம போகும்போது வந்து நம்ம வர்றதுக்கான முன்னறிவிப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு தப்பான நேரங்களாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத நேரத்தில் சில இடங்களுக்கு போக வேண்டி வரும். அப்போ பார்க்கும்போது அந்த டயர்ட்னஸ் தெரியுது. ஆனால் மக்கள் இருக்கிற இடத்துல அந்த கூட்டத்தில் மக்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அந்த களைப்புங்கிறது தெரியல. ஒரு பிரச்சாரம்னு ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நாங்கள் போக வேண்டியது இருக்குது. நீங்கள் பொலிட்டிக்கல் சீன்லாம் ஷூட் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு பொலிட்டீஷியனாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு முன்னாடி ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் ட்ராமாவா உண்மையா இது நிஜம்தானா அப்படின்னு உங்களுக்கு இல்லை, அது வெளியிலேருந்து பார்க்கும்போதெல்லாம் அப்படி தோணுச்சு பாண்டே சார். முதல்ல அப்படி தோணுச்சு. பட் ரியலாக களத்தில் வந்து நான் நிற்கும்போது எனக்கு அந்த தாட்டே வரல. ஏன்னா அந்த லைவாக அந்த மக்களோட அவங்களோட சந்தோஷம், இன்னொன்று அந்த வகையில் அந்த சினிமா புகழ்ங்கிறது ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஒரு ரீச் ஒன்று கிடச்சிருது. ஆமாம், இல்லை நம்மளை பார்க்கும்போது அவங்களோட சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கொடுக்குது. நான் முதல்ல பயந்தேன், இது ஒரு பெரிய கடும் பணியாக இருக்கும் அப்படின்னு பயந்தேன். வேலைப்போல் இருக்குது, கடுமையான பணி, கடுமையான களம், அதெல்லாம் இருந்தாலும் அந்த மக்களை பார்க்கும்போது அந்த இன்ட்ராக்ஷனில் வந்து அந்த உங்களுடைய அன்பு தம்பி விஜய் வந்து திரைத்துறையின் உச்சத்தில் இருக்கும்போது வந்தார், நீங்கள் எதில் இருக்கும்போது வந்தீங்க? சினிமாவில் ஆஸ் எ டைரக்டராக வந்து நான் 30 வருஷமாக இருக்கேன். ஆண்டவன் அருளில் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. பண வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு, பட வாய்ப்பு வந்துட்டுருக்கு, பட வாய்ப்புகள் வந்தாலே கூட. ஸோ அது வந்து அதனால் வந்து யார் என்ன வந்து விரல் நீட்டி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து படத்தில் சினிமா மார்க்கெட் பண்ணாலும் வந்தீங்களான்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஓரளவுக்கு தமிழில் குறிப்பிடத்தக்க இயக்குனராக இருக்கேன். டைரக்டராகவே பார்த்தீங்கன்னா 2 படம் மூக்குத்தி அம்மன் முடிஞ்சிருச்சு, அப்புறம் புருஷங்கிற படம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பக்கமாக முடிஞ்சிருச்சு. நடிக்கிற கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இது வந்தபோது எனக்கு வந்து சினிமாவில் 30 வருஷம் பண்ணிட்டேன், எத்தனையோ பண்ணிட்டோம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கைவிடுறதுக்கு எனக்கு சினிமாக்காரங்களை வந்து வரக்கூடாது, அரசியல் வரக்கூடாது அப்படிலாம் கூத்தாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எமோஷனலாக ஹர்ட் ஆகிறீங்களா? என் பொழப்பு, என் வாழ்க்கை, நீ இப்படி சொல்கிறீங்க. இல்லை, சொல்கிறவங்களோட தரத்தை தான் காட்டுது. நான் தான் என்னை பற்றி ஒரு கூத்தாடினார் நம்மளோட எதிர்க்கட்சி வேட்பாளர். நான் சொன்னேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் துணை முதல்வர் பார்த்து இந்த வார்த்தை சொல்லுங்கள். ஏன்னா அவர் சினிமா ஹீரோவாக எத்தனை படம் நடிச்சு தானே வந்தார். தைரியம் தான் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கெலாம் பதிலை காணோம். அரசியலுக்கு நீங்கள் கூட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா சினிமாலேருந்து யாரை நீங்கள் கூட்டு வரணும், இவரெல்லாம் வரணுங்க அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு யாரை சொல்லுங்க? இல்லை, மதிப்புக்குரிய விஜய் வந்துட்டார். அரசியலுக்கு இன்னொருத்தர் வரணும்னா கண்டிப்பாக நான் தலை அஜித் அவர்களை வர சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய பழகிருக்கேன். பல காலத்துக்கு முன்னாடி ரொம்ப சமுதாயத்து மேலே ரொம்ப கோபம் இருக்கிறவர். எந்த அளவுக்கு வெளியில் வந்து அமைதியாக ஒரு டிட்டாச்சாக காட்டியிருக்கிறாரோ அதுக்கு நேர்மாறாக வந்து சமுதாயத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற கேரக்டர் நான் பார்த்த பீரியடில்.
ஸோ ஒரு இல்லை இன்னமும் அப்படி தான் இருக்கார். உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் சமீப காலத்தில் நெருங்கி பழகினவர். ஸோ என்ன எனக்கு ஒரு ஏன்னா நம்ம அரசியலில் வந்து யார் வராங்கிறது முக்கியம், அதே மாதிரி யார் சொன்னால் மக்கள் கேட்பாங்கிறது முக்கியம். அந்த இடத்துல அவர் இருக்கார். நீங்கள் திரு விஜய் வந்து உள்ள பாலிட்டிக்ஸில் என்ட்ரு ஆகும்போது என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார், இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா இப்போ எங்கள் சினிமா உலகம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? வாங்க இங்கே ஆலோசகராக வாங்க. மதுரை மேம்படுத்துறது உங்களோட நல்ல ஆலோசகர்லாம் எனக்கு கிடைக்க மாட்டாங்க. நாங்கள் இங்கே 3-4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே அது 1 மணி நேரம் ஆடட் 1 மணி நேரம் தான் என் வீடு. ஆடட் தகுதி இப்போ அது. அப்போ உங்களுடைய இப்போ சினிமா வாழ்க்கை ஆண்டவன் அருளால் மக்களோட ஆசையினால் நான் ஜெயிச்சேன்னா என்னுடைய வாழ்க்கை மதுரையில் தான். மதுரை எம்எல்ஏவாக தான் என்னோட பணி இருக்கும். ஸோ திரையுலக வாழ்க்கைக்கு முழுக்கு போடுகிறார் சுந்தர் சி அப்படின்னு போட்டுருவோம். தாராளமாக மிச்சம் இருக்கிற படத்தையாவது முடிச்சுட்டு. இல்லை அது ஒரு படம் முடிஞ்சுது. மூக்குத்தி அம்மன் வந்து ஆசிடிஸ் முடிஞ்சிருச்சு. புருஷன் மட்டும் புருஷன் வந்து பாதி படம் இருக்குது. நடிப்புக்கெல்லாம் உங்களை வந்து நாங்கள் டெய்லி ஆஃபர் பண்ணி கேட்டே இருப்போமே, நீங்கள் அதில் வேற பயங்கரமாக. இல்லைங்க, பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பார்ட் டைம் ஜாப் என்னை பொறுத்தவரை. எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து கேட்டார், அப்போ சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ வந்து என்னை ஏமாத்துறதுனால தான் நான் பிக் பாஸ் போகிறேன் அப்படின்னாரு. என்னங்க பார்ட் டைம் ஜாப்பான்னு கமல்கிட்ட கேட்டேன். இல்லை, என்னோட தேவைகள் ரொம்ப கம்மி. அதுக்கான அண்ணனோட தேவை அதுக்கான ஐயோ நான் யாரை பற்றியும் நான் சொல்லலை, நான் என்னை பற்றி சொல்கிறேன், மதுரையை பற்றி பேசுகிறேன். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now.